இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. H1B விசாக்களுக்கு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் கட்டணம் விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். புதிய நடைமுறையால் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு சிக்கல். H1B விசா கட்டுப்பாடுகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யும் மத்திய அரசு. இந்திய பிரதமர் மோடி பலவீனமானவர் என கட்டண உயர்வை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். H1B விசா கட்டண உயர்வு எதிரொலி. வெளிநாட்டில் உள்ள ஊழியர்களை அமெரிக்காவிற்கு திரும்பும்படி அறிவுறுத்தும் முன்னணி நிறுவனங்கள். புதியதாக விசா கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு மட்டுமே H1B விசா கட்டண உயர்வு பொருந்தும். ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்கள் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கு புதிய நடைமுறை பொருந்தாது என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல். இந்தியாவின் முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க சுயசார்புதான் ஒரே மருந்து. குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு வளர்ச்சியை எட்டிய தமிழ்நாடு. 11.19% பொருளாதார வளர்ச்சியே திராவிட மாடலுக்கு சாட்சி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்ததுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது. இது எல்லாத்தையும் கடந்து தான் 11.19% வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய சாதனை! அதிமுக ஆட்சி காலத்தை விட இது டபுள் மடங்கு வளர்ச்சி. 4 ஆண்டுகளில் ஆவரேஜாக 8.9% வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிமுக இணைப்பிற்கு அமித்ஷாவிடம் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. நாகையில் மாதா கோவில் மண்டப சுற்றுச்சுவர் இடிந்த விவகாரத்தில் தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. காவல்துறையின் நிபந்தனையை மீறி கட்டடங்கள் மற்றும் சுவர்கள் மீது ஏறியதாக குற்றச்சாட்டு. சொந்த மாவட்டத்தையே கருவாடு போல காயவிட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என விஜய் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் ஏன் என்றும் நாகை, திருவாரூர் பரப்புரையில் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க. பரப்புரையில் விஜய் கூறிய சில குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுப்பு. கடல்சார் கல்லூரி எதுவும் நாகையில் இல்லை என்று விஜய் பேசியது தவறான தகவல் என்றும் விளக்கம். பாஜகவை விமர்சிக்கும் விஜய் காங்கிரஸை ஆதரிக்கிறாரா என சீமான் கேள்வி. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என சொல்லும் விஜய் அதற்கான விளக்கத்தை தரவும் வலியுறுத்தல். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. மகாளய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய மக்கள். ஈரோடு மற்றும் மதுரையில் நீர்நிலைகளில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு.
நவராத்திரி திருவிழாவுக்காக கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாமி விக்கிரகங்கள். வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று வழிபாடு. புரட்டாசி மாதத்தில் மக்கள் மீன்கள் வாங்க ஆர்வம் காட்டாததால் களை இழந்த காசிமேடு சந்தை. விற்பனை குறைந்ததால் மீன்களின் விலை சரிவு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னையில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூரில் பெய்த மழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் தேங்கிய மழைநீர் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். சங்க தேர்தல் மற்றும் கட்டட பணிகளை விரைந்து முடிப்பது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு. நாளை முதல் அமலுக்கு வருகிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பு. திருத்தி அமைக்கப்பட்ட பொருட்களின் விலை பட்டியலை வெளியிடும் நிறுவனங்கள். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரபல பாடகர் ஜூபின் கார்கின் இறுதி அஞ்சலிக்கு ஏற்பாடு. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி. பெங்களூரு சென்னை வந்தே பாரத் ரயில் எஞ்சினில் கோளாறு. ஜோலார்பேட்டை அருகே 3 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சூப்பர் 4 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வி. 50 பந்துகளில் அதிரடி சதம் விளாசிய ஸ்மிருதி மந்தனா தொடர் நாயகியாக தேர்வு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.